வெல்கம் டு அவர் சேனல் மான்ஸ் என்சைக்ளோபீடியா. இந்த டிவைஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம், ஒரு 3 விஷயங்களை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு, அதாவது மெஷர் பண்றதுக்கான ஒரு கம்பைனிங் ஃபார்ம். ஒன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதுவா பெல் வந்து ரிங் ஆகிறதுக்கான ஒரு செட்டப். ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த சால்ட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு வந்து ஒரு சொல்யூஷன்ல வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்கான ஒரு இது, அது வந்து எனக்கானது. தென் பார்த்தோம்னா வெதர் கண்டிஷனை ப்ரெடிக்ட் பண்றது. இந்த 3 விஷயங்களுக்கான இது வந்து இப்ப சயின்ஸ்ல ஒரு விஷயம் வந்து நடக்குன்னா அதுக்கான பிரின்சிபிள் பேக் போனா என்ன இருக்குன்னா ஒரு பிரின்சிபிள், ஒரு தத்துவம் வந்து அங்க வந்து இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா தான் வந்து பெல் அடிக்கிறது. இது வந்து 2 பிரின்சிபிள் வந்து அங்க வந்து நம்மளால பார்க்க முடியுது. நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது ஒண்ணு வந்து என்னன்னா ஆர்கிமிடிஸோட அந்த லிவர் பிரின்சிபிள். இன்னொன்னு பார்த்தோம்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஆர்கிமிடிஸ் லிவர் பிரின்சிபல் வேற ஒண்ணும் கிடையாது, மெக்கானிக்கல் சப்போர்ட். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை விட கொஞ்சம் தள்ளி வைக்கிறப்போ ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கிடைக்கும். அது வந்து லிவர் டைப் 1, 2, 3 அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு லென்த்தியான ஒரு டாபிக், அப்புறம் பார்ப்போம். தென் பார்த்தோன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அது வந்து அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணும், அது இதை வந்து ஒர்க் ஆக வைக்கும். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் சமமா இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. பூமியோட ஆழப்பகுதிக்கு போறப்ப அது வந்து வேரி ஆகும். தென் பார்த்தோம்னா துருவ பகுதியில கொஞ்சம் வந்து வேரி ஆகும். இந்த மாதிரி அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸோட அந்த வேல்யூ வந்து மாறும். மாசுக்கும் வெயிட்டுக்கான டிஃபரன்ஸ் சொல்றப்ப இதை வந்து தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வெயிட்டுங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஒரு பொருள் மேல செயல்படக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசையோட மதிப்பு, அதை நம்ம வந்து வெயிட்னு சொல்லுவோம். ஆனா மாசுங்கிறது ரியலு, மாஸ் ரியலு, வெயிட்டுங்கிறது அதோட நிழல். ஒரு உண்மையான ஒரு பொருள் இருந்தாதே நிழல் வந்து உருவாகும். அதே மாதிரி மாஸ் இருந்தாதே அந்த வெயிட்டே வந்து உருவாகும். இதெல்லாம் வச்சு இது வந்து எதுக்கான பிரின்சிபிள் கேட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஆட்டோமேட்டிக் அதான் வந்து பெல் வந்து இருங்க அதுல அந்த விஷயம். ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த வெதர் கண்டிஷனை ப்ரெடிக்ட் பண்றதா இருக்கணும். சால்ட்டை வந்து நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து மெஷர் பண்றது. இந்த 2 விஷயத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. 2 விஷயத்துக்கு பார்த்தோம்னா ஒரே பிரின்சிபிள் தான். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஏன்னா பெரிய டாபிக்கை டச் பண்றோம் அப்படின்னு நினைக்க வேணாம், சாதாரணமான ஒரு விஷயம். பொதுவா நீ வந்து என்ன செய்யறனா, உனக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வருதுல, அளவீடுகள், ஒரு பொருளை வந்து அளக்குறோம் அப்படின்னா நீ என்ன செய்யறனா இந்த ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதை வந்து மைண்ட்ல வந்து உனக்கு கிளிக் ஆகுற மாதிரி வச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டனாலே உனக்கு வந்து கிளியரா இருக்கும், சயின்ஸே ஒரு கிளியரான மாதிரி தெரியும். ஏன்னா ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா 2 விஷயம், 2 பொருள், ஒன்று வந்து தெரிஞ்ச விஷயம், இன்னொன்று வந்து தெரியாத விஷயம். இவ்வளவுதான் மெஷர்மெண்ட்ஸ். எந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நீ போனாலும் சரி. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பொருள் இருக்குல்ல, இந்த ஸ்கேலு, இந்த ஸ்கேல்ல வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 15, 20, 25 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. இது வந்து இதோட லென்த் வந்து எனக்கு வந்து தெரியும், 30 சென்டிமீட்டர், 1 அடி வந்து இருக்குன்னு வச்சுங்க. இந்த பாக்ஸ் இது வந்து எனக்கு வந்து தெரியாது எவ்வளவு லென்த் இருக்குன்னு. இப்ப இந்த தெரிஞ்ச விஷயத்த வச்சு இந்த தெரியாத விஷயத்த அளந்தா நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு, தெரியாத விஷயம் ஒண்ணு. இதை வச்சு அளக்குறப்ப ஒரு 13 சென்டிமீட்டர் இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. ஒரு லென்த் வந்து தெரிஞ்சு போச்சு. இதத்தையும் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுது. என்ன ஐன்ஸ்டீன் வந்து கொஞ்சம் முற்போக்கா செயல்பட்டு என்ன செஞ்சிருப்பாருன்னா டயத்துக்கு இதை வந்து சொல்லியிருப்பாரு. சில பேர் இன்னமே இந்த ஆர்குமெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கு, டைம்ங்கிறது ஒண்ணு வந்து இருக்கு, டைம்ங்கிறது ஒண்ணு வந்து கிடையவே கிடையாது, நம்மளா செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். ஒரு தெரிஞ்ச வேல்யூ, ஒரு தெரியாத வேல்யூ. தெரிஞ்ச வேல்யூ வச்சு தெரியாத வேல்யூவை நம்ம வந்து மெஷர் பண்ண போறோம். இந்த சால்ட் இது இருக்குல்ல, சால்ட்டை வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறோம்ல, இதுக்கும் அந்த எவ்வளவு டிசால்வ் ஆயிருக்கு, அதோட எடை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. 12th நல்லா கவனி. இந்த வால்யூமெட்ரி அனாலிசிஸ் வந்து நம்ம பண்றோம்ல, ஆக்சாலிக் ஆசிட் வெர்சஸ் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதை வச்சு பண்றோம். ஆசிட் பேசிக் டைட்ரேஷன் இருக்கு, NaO வச்சும் HCl வச்சு பண்றோம். இந்த மாதிரி நம்ம டைட்ரேஷன் பண்ற அந்த வால்யூமெட்ரி அனாலிசிஸ்ல பூராமே இதே பிரின்சிபிள் தான். இந்த தத்துவத்தை நீ வந்து எடுத்து வச்சுக்க. இது வந்து எங்கேயுமே உனக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும், ஸ்டாண்டர்டா நீ வந்து பேசலாம். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நல்லா நான் வச்சுக்கோ. ஒண்ணு வந்து தெரிஞ்ச வேல்யூ, இந்த ஸ்கேல் மானிக்கு தெரிஞ்ச வேல்யூ.
அதைத்தான் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வேற ஒன்றும் கிடையாது, நோன் வேல்யூ. நோன் வேல்யூனா அதோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு தெரியும். இங்க ஸ்ட்ரென்த்னா வேற ஒன்றும் கிடையாது, எவ்வளவு டிசால்வ் ஆயிருக்கு, எவ்வளவு சால்ட் வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற வேல்யூ நமக்கு தெரிஞ்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம வந்து ஒரு 100 ml வாட்டர்ல வந்து ஒரு 39 கிராம் NaCl கரையும். அதுக்கு மேல கொஞ்சம் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வேணா கரையும். இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், தெவிட்டிய கரைசல், அதிதெவிட்டிய கரைசல்ங்கிற நிலைமைக்கு அதை வந்து சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட அளவுல கரைசல் கரைப்பொருள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கரைப்பான்லையும் கரைக்கும். இந்த மாதிரி இது இருக்குல்ல, இதைத்தான் நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளவு டிசால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். நம்ம வந்து என்னன்னா மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். உனக்கு வந்து என்ன நார்மாலிட்டிங்கிற அந்த யூனிட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். இவ்வளவு சால்ட் வந்து டிசால்வ் ஆயிருக்கு, 750 ml வந்து இவ்வளவு சால்ட் பேராசல்பேட் வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. இது வந்து ஸ்டாண்டர்டான சொல்யூஷன்ஸ், அதாவது நோன் வேல்யூ சொல்யூஷன்ஸ், உனக்கு தெரிஞ்ச மதிப்புள்ள சொல்யூஷன்ஸ். அப்ப அதோட சொல்யூஷன் வேல்யூ தெரிஞ்சுன்னா தெரியாத ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுக்குதான் இந்த லிங்க் சொல்யூஷன் வந்து தருவாங்க. ஒரு ஹெல்ப் மானிக்கு KMnO4 வந்து தர்றாங்க, ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து தர்றாங்க. அது கூட நம்ம டைட்ரேட் பண்றப்ப ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணுவோம். ஒரு பீனாப்பிள் இண்டிகேட்டரு, மீத்தைல் ஆரஞ்சு இண்டிகேட்டரு. இது வந்து ஒரு காட்டி கொடுக்குற காண்டி ரியாக்ஷன் அதுவசம் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து எப்போ முடிஞ்சுன்னு தெரியாது, அது முடிஞ்சு சேச்சுரேட்டர் ஆயிருக்கும். ஆனா இன்னும் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதே கஷ்டமா இருக்கும். அதனால நிறங்காட்டியே யூஸ் பண்ணுவோம். மெத்தில் ஆரஞ்சு இதை வந்து யூஸ் பண்றப்ப அந்த சொல்யூஷன் முடிஞ்சதை நம்ம காட்டி கொடுத்துரும். அப்படியே பெர்மனன்ட் பிங்க் கலர் வரும். இந்த மாதிரி வர்றப்ப நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ ஒண்ணு தெரிஞ்ச வேல்யூயும் இன்னொன்னு வந்து தெரியாத வேல்யூ, தெரிஞ்ச வேல்யூ வச்சு தெரியாத வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றோம். இவ்வளவுதான் அந்த கால்குலேஷன்ஸ். இதை வந்து மாற்றி போடுவோம். 3 வேல்யூ அதில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, V1N1 ஈக்குவல் டு V2N2. அதுல வால்யூம் 1 வால்யூம் 1 2, நார்மாலிட்டி 1 நார்மாலிட்டி 2, அதே நம்ம சொல்றது. அப்ப இந்த ஃபார்முலாவை லைட்டா மாடிஃபை பண்றோம். N2 மட்டும் நமக்கு தெரியாம இருக்கும், அந்த நார்மாலிட்டி தெரியாது, எவ்வளவு வேல்யூன்னு தெரியாது. அதை இங்கிட்டு வச்சுட்டு அப்படியே V1N1 பை V2ங்கிற அந்த வேல்யூ வச்சு நம்ம போடலாம். பீரியடோட ரீடிங்கு பிப்பட் அவுட் என்ன சொல்யூஷன் எடுத்து பண்றோம் அப்படிங்கிறத வச்சு தியரி இவ்வளவுதான். இதை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற பிரின்சிபிள் தான் இந்த டைட்ரேஷன்ல நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. எங்கனாலும் சரி மெஷர்மெண்ட்னாலே இதே நான் வச்சு, மெஷர்மெண்ட்னாலே தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதை வந்து நான் வந்து இந்த டிவைஸ்ல வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லணும். அப்போ வந்து பார்த்தோன்னா எவ்வளவு இதுல வந்து நமக்கு ரீடிங் கிடைக்குது, இந்த பீரியடோட ரீடிங் வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த ஈக்குவலன் வெயிட் இதெல்லாம் வந்து ஏற்கனவே செட் பண்ணி வச்சு தெரியுறப்ப எந்த இடத்துல வந்து டிவைஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிடலாம். ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மாற போறது கிடையாது. 9.8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பிசிக்ஸோட அந்த அப்ளிகேஷன் வந்து கெமிஸ்ட்ரியில நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு டிவைஸை வச்சு நான் வந்து மெஷர் பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை இங்க வந்து அப்ளை பண்றேன். ஒரு வேல்யூ ஸ்டாண்டர்டா இருக்கு. அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில பூமியோட சர்ஃபேஸ்ல 9.8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் வேல்யூ. இது வந்து ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்ட், இது வந்து மாறாது. அடிப்பகுதிக்கு போனாலும் இல்ல அப்போ மேல போய்கிட்டே இருந்தாதே இது வந்து மாறும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு அப்ப அதோட அந்த எந்த இடத்துல இந்த ட்ராப் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற வச்சு இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிச்சுங்க. அது ஒரு ப்ராசஸ். இப்ப சொல்லிக்கிற டைம்ல இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இப்படித்தான் இது வந்து ஆக்ட் ஆகுது. நேற்றே இதை வந்து போட்டிருப்பேன், ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த டைட்ரேஷன் பண்றது இந்த கோனிக்கல் பிளாஸ் இருக்குல்ல, இதுல வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து லிங்க் சொல்யூஷன்ஸ். லிங்க் சொல்யூஷன் வந்து பீரியட்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. ரெண்டுக்கு டைட்ரேஷன் பண்றப்ப ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம இது பண்றப்ப ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து தெரிஞ்ச வேல்யூ வச்சு தெரியாத வேல்யூ
நம்ம வந்து மெஷர் பண்றோம். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பேசிக், இதை நல்லா நான் வச்சுக்கோ. புரியுதா? எப்படி ஆக்ட் ஆகும் நேரத்தே உனக்கு செஞ்சு காமிச்சாச்சு. இந்த ட்ராப் வைஸ் எதுவும் செட் ஆகும். அப்படி இது வந்து இந்த ட்ராப் வந்து ரிலீஸ் ஆனே இந்த பெல் வந்து அப்படியே ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நேரத்தை செஞ்சு காமிச்சாச்சு. தென் பார்த்தோன்னா இப்போ மூணாவது அந்த விஷயம் என்னன்னா, வெதர் கண்டிஷனை எப்படி ப்ரிடிக்ட் பண்றது. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்கூலுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் வைஸா பண்றப்ப, ஒரு பெரிய லெவலில் பண்றப்ப ஸ்கூல்ல அந்த சடவுன் பவர் கட்டப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரானது, அந்த சொல்யூஷன் மேக் பண்றப்ப, இந்த ப்ராக்டிக்கல் செஷன் வர்றப்ப எனக்கு வந்து இந்த வால்யூமெட்ரி அனாலிசிஸ் அப்போ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நமக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கும். ஏன்னா இதை நானே ஒரு அப்ளிகேஷன்ஸ் சயின்ஸா படிக்கிறப்ப இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கதே செய்யும். பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி தனியா, பயாலஜி தனியா படிக்கிறப்ப இதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஒரே மைண்ட்ல வைக்கிறப்பதே கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷனை பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், பயாலஜில யூஸ் பண்ணலாம். தென் பிசிக்ஸை கொண்டு வந்து அந்த பிரின்சிபிள்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில பயாலஜில யூஸ் பண்றப்பதே புதிய புதிய விஷயங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கிடுவோம். தென் பார்த்தோன்னா வெதர் கண்டிஷனை எப்படி ப்ரிடிக்ட் பண்றது, இந்த மூணாவது விஷயம் என்னன்னா வெதர் கண்டிஷன்ஸ். இதுவே எனக்கு இந்த பார்க்லயே வச்சு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்ன வெதர் கண்டிஷன்ஸ், வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெதர் கண்டிஷன்னா அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த காலநிலை மாற்றம். காலையில குளிர் அடிக்க, மதியான வெயில் அடிக்குது, ஒரு சேம் பார்த்தோன்னா பனி விழுகுது, இந்த மாதிரி நடக்கக்கூடியது வெதர் கண்டிஷன்ஸ். சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சடன் பீரியட். ஒரு மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்குது, கொஞ்ச காலம் நடந்தா அது வந்து வெதர் கண்டிஷன்ஸ். இதே லாங் டேர்ம்ல நினைச்சா, இப்ப டேர்ம் வைஸா நடக்கிற பருவ காலங்கள், தமிழ்ல கூட 6 பருவ காலங்கள் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல கூட 4 இருக்கு, சம்மரு, விண்டரு, இந்த மாதிரி. தமிழ்ல வந்து கார், குளிர், முன்பனி, பின்பனி அப்படின்னு சொல்லி 6 காலங்கள் போயிடும் அந்த பருவங்கள். அப்ப குளிர் காலம் பூரா குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கும், வெயில் காலம் பூரா சம்மர்ல பூரா வெயில். ஒரு லாங் டேர்ம்னு இருக்குல்ல, லாங் டேர்ம் ஒரு காலநிலை கூடி இருக்குல்ல, இது வந்து கிளைமேட். வெதர் கண்டிஷனை வச்சுட்டே கிளைமேட் நம்மளால இது பண்ண முடியும். அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த என்ட்ரோபி கான்செப்ட் கூட நான் சொல்லியிருப்பேன். என்ட்ரோபி கான்செப்ட் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த ஃபாரஸ்ட் அந்த ஃபயர் வந்து நடக்கிறதுனால இங்க எப்படி வந்து அந்த பாசிபிள் இருக்கலாம். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படி இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து பெரிய டாபிக். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் கேலக்சியோட கனெக்ட் பண்ணி அது ஒரு நாலேஜ் வச்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இஷ்டத்தை வச்சுட்டு வந்து அப்ரோச் பண்ணணும். அதனால வந்து நான் டச் பண்ணல. ஏன்னா அது ஸ்டூடெண்ட்டுக்கானது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கானது, அதனால விட்டாச்சு. இப்போ வந்து வெதர் கண்டிஷன்ஸ் அதை வந்து ப்ரிடிக்ட் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சேம் டாபிக் தான், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இங்கே வந்து ஆக்ட் ஆக போகுது. நோன் வேல்யூ வெர்சஸ் அன்னோன் வேல்யூ. இப்போ வந்து நான் வந்து பார்த்தேன்னா, இந்த பீரியட்ல நம்ம வந்து டிராப் பை டிராப்பா விழுகிற மாதிரி செட் பண்ணலாம், இல்ல ஒரே தான் விழுகிற மாதிரி செட் பண்ணலாம். இது பூரா இதோட அந்த வால்வை கனெக்ட் பண்ற, அந்த வால்வை அக்சஸ் பண்றது மூலம் இது வந்து நம்ம வந்து செய்யலாம். புரியுதா? இந்த மாதிரி நம்ம வந்து செய்ய முடியும். அப்படிங்கிற டிராப் பை டிராப்பா நான் வந்து விழுக வைக்கிறேன். விழுக வைக்கிறப்ப ஒரு நாள் ஃபுல்லா இதை வந்து நான் விழுக வைக்க முடியும். புரியுதா? ஒரு நாள் ஃபுல்லா விழுக வைக்கிறேன். விழுக வைக்கிறப்ப டைமிங் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள்ல பார்த்தோன்னா அந்த டிராப் வந்து காற்றுல இருக்க அந்த மாய்ஸர், அந்த ஹுமிலிட்டி, ஈரப்பதம் அதிகமா இருக்கிறப்ப, இல்ல வெயில் அதிகமா இருக்கப்ப எப்படி நடக்கும் அப்படின்னா, ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த அந்த கீழே இறங்குற அந்த சொல்யூஷன்ஸ் அது இறங்குள்ள அது பார்த்தோன்னா வேப்பர் ஆகி போயிடும். சில மாலிகூல்ஸ் வந்து இதுல இருந்து வேப்பர் ஆகி போயிடும். அப்படிங்கிறப்ப இதுல வந்து ரீடிங் மாறும். இங்க வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த வேல்யூ வந்து மாறவே மாறாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுல வந்து மாறாது. கரெக்டான டிராப் வந்து ஆக்ட் ஆயிடும். ஆனா குமிலிட்டி கம்மியா இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, சீக்கிரமா இங்கேயே இப்ப ரீடிங் அங்க இருந்து 0ல இருந்து தொடங்குனா 10க்குள்ளேயே எனக்கு வந்து கீழே விழுந்துடும், டிராப் வந்து ஆக்ட் ஆயிடும். ஆனா இந்த ஹுமிலிட்டி வந்து இல்லவே இல்லை, காற்றுல வந்து அந்த ஈரப்பதமே இல்லை. அப்படிங்கிறப்ப ரொம்ப சம்மரா இருக்கு, ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது. அப்படிங்கிறப்ப கீழே நல்லா இறங்கி வந்ததே அது பூரா வேப்பராகி கொஞ்சது போயிடும். போயிட்டு கடைசியிலவே வந்து இது வந்து
ஆக்ட் ஆகும். இது இந்த டிராப் வந்து ஆக்ட் ஆகி இங்க வந்து பெல் வந்து ரிங் ஆகும். அப்போ பார்த்தோன்னா 10ல இருக்க வேண்டியது 15 18ல இருக்கும். அப்ப எவ்வளவு வந்து அந்த மெஷர்மெண்ட் சேஞ்சஸ் வருது, எவ்வளவு வந்து அந்த வேறுபாடு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 10ல வந்தது 18ல வருது. அப்ப அந்த 8 சென்டிமீட்டர் இதுதான் பார்த்தனா அந்த வெதர் கண்டிஷன் சேஞ்சஸ். இதை வச்சு வேல்யூ பண்ணலாம், என்ட்ரோபியை ப்ரெடிக்ட் பண்ணலாம், வெதர் கண்டிஷனை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு வருது, ஒரு மாசத்துல இந்த மாதிரி ரீடிங் எவ்வளவு வருது, ஒரு வருஷத்துல எவ்வளவு வருது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறப்ப இதே மாதிரி வருஷம் எங்க நடந்துச்சு அப்படின்னு இல்ல இப்படி இருந்துச்சுன்னா இது எந்த 10 வருஷத்துக்கு கூட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நடந்த காலகட்டங்களில் ஏதாவது டிசார்டர்ஸ் ஏதாவது நேச்சுரல் நடந்துச்சுன்னா அதே மாதிரி ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணலாம். புரியுதா நான் சொல்றது? ஹியூமிடிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஹியூமிடிட்டி காற்றுல வந்து கம்மியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த இந்த ஒண்ணு இது ஸ்டாண்டர்டா இருக்கும், இல்லைன்னா இது ஸ்டாண்டர்டா இருக்கும். பிரின்சிபிள் எல்லாம் ஒண்ணுதான், குழம்பிக்கிறாத. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யூஸ் பண்றேன். ஸ்டாண்டர்ட் வேல்யூ வெர்சஸ் அன்னோன் வேல்யூ, நோன் வேல்யூ வெர்சஸ் அன்னோன் வேல்யூ. நோன் வேல்யூனா ஸ்ட்ரென்த் நோன் வேல்யூ, அது ஸ்ட்ரென்த் தெரிஞ்ச வேல்யூ, நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ. தெரியாத வேல்யூனா தெரியாது, தெரிஞ்சதை வச்சு தெரியாத அளக்குறோம். இதே பிரின்சிபிள். டைட்ரேஷன்னால இதே பிரின்சிபிள். அந்த ஹியூமிடிட்டி அந்த வெதர் கண்டிஷனை ப்ரெடிக்ட் பண்ணனாலும் இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தோட அடிப்படையிலதான் இது வந்து நான் வந்து இயங்க வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு நார்மலா பாக்குறவங்களுக்கு புரியாது. கெமிஸ்ட்ரி டீச்சர் those are known the principles of physics. அந்த பிசிக்ஸோட பிரின்சிபிள் தெரிஞ்ச அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் who are expert in science, not only physics or chemistry or biology. எல்லா சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நாட் ஓன்லி ஒரு பிரான்ச்ல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ற கஷ்டமா இருக்கும். அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரென்த் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, இந்த வெதர் கண்டிஷன்ஸ் இது வந்து ப்ரெடிக்ட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஈகரா இருக்கு. இதை வந்து நான் வந்து நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கிற போறேன். ஏன்னா இப்போ வந்து என்ட்ரோபி வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகுது. ஒரு வருஷத்துல நடக்கிறது அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு தெரிய மாட்டுது. கரெக்டா பார்த்தோன்னா டிசம்பர்ல ஒரு டிசார்டர்ஸ் வந்து வந்துருச்சு, ஒரு ஃப்ளோட் வந்து வந்துடுது, ஒரு புயல் வருது. கரெக்டா அந்த மாசத்துல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விளைவுகள் தப்புகள் வந்து நடக்கலாம். அது வந்து வெதர் கண்டிஷனை ப்ரிடிக்ட் பண்றப்பதான் கிளைமேட் சேஞ்சஸ் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா எப்படி எம்பி மெகாபைட்டா சேர்ந்து ஜெகாபைட்டா மாறுது, ஜிகாபைட்டா மாறுது, அதே மாதிரி வெதர் கண்டிஷன்லாம் ஒரு கட்டத்துல ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபார்ம் ஆகி நிக்கிறப்பதே கிளைமேட்டா மாறும். இதுதான் ஒரு நாள்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு காரணமா இருக்கும். அதனாலதான் வந்து நான் வந்து ரிசர்வ் பண்ண வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வச்சு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போயிடலாம், அந்த சயின்ஸ் மைண்ட் வந்து வராது அப்படிங்கிறான். இதை வந்து நான் இது பண்றீங்க. சரி, இப்போ வந்து ஓவரா என்னன்னு சொல்லிடுவோம். இது வந்து அவ்வளவா சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து 8th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்படித்தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அப்படியே பேசக்கூட முடியாது. இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படித்தான் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படித்தான் சொல்ல முடியும். கவர்மெண்ட் அப்படிலாம் சொன்னா என்னமோ சொல்ல முடியாது. கவர்மெண்ட் அப்படி சொல்லாதீங்க, கவர்மெண்ட் அப்படி சொல்லுங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தூய தமிழ்லையோ கொச்சை தமிழ்லையோ அப்படி சொன்னாதே அவங்க வந்து புரியுது. நாலேஜ் எப்படியாவது அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதனாலதான் உனக்கு வந்து நல்லா ஸ்டாண்டர்டா வச்சுக்கோ. மெஷர்மெண்ட்ஸ்னு வந்தாலேவும் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, நோன் வேல்யூ வச்சு அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது, இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த பெல்லு ரிங் ஆகுறதுக்கு மட்டும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஆர்கிமிடிஸோட லிவர் பிரின்சிபிள் இது வந்து ரெண்டும் வந்து தேவைப்படும் அப்படின்னு வச்சுக்கோ. இதே மாதிரி ஆர்கிமிடிஸோட லிவர் பிரின்சிபிளை வச்சேவும் நான் இன்னொரு எக்யூப்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தேவையான ஒரு விஷயம் அதுவும். ஏன்னா என்னோட ஹாபி என்னன்னு சொல்லி கேட்டா, வீட்டுல இருக்கப்ப இந்த மீன் பிடிக்க போவேன். ஃபிஷிங்னா எனக்கு வந்து பிடிக்கும். அந்த மீன் பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய மீன்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவா பிடிக்கிற மாதிரி இதுவும் ஆர்கிமிடிஸோட அந்த லிவர் பிரின்சிபிளை வச்சுட்டு இதாகுது. அதை சொல்றப்ப நான் ஆர்கிமிடிஸோட லிவர் பிரின்சிபிளை மொத்தமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஆல்.